So now we are going to see the surface areas and volumes for 9th standard syllabus. Okay. So இப்போ இது வந்து என்னன்னா cuboid. Cuboid அப்படிங்கிறது என்னன்னா see we having a rectangle and then 3 dimensions. If we having a 3 dimension, for example, if you are seeing this is a cuboid. Cuboid என்பது we will be having this area, this area, this area and this area. So and also here we will be having surface and here also. But total எத்தனை வருது 6 faces, 6 surfaces வரும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றையும் அப்ளை பண்ணும்போது இது வந்து லென்த்து, இது வந்து பிரெத்து, இது வந்து லென்த்து, இது வந்து பிரெத்து, இது வந்து ஹைட். ஓகே. அப்போ யூ வில் பி ஹேவிங் 2 டைம்ஸ் ஆஃப் இப்போ இது டாப்ல வந்து எல்பி அண்ட் எல்பி. ஸோ யூ வில் பி ஹேவிங் எல்பி பிளஸ் அதே மாதிரி வில் பி ஹேவிங் பிஹெச் பிளஸ் பிஹெச். அதே மாதிரி யூ வில் பி ஹேவிங் ஹெச்எல் plus H. So surface area is given by 2 into LB plus BH plus HL. Okay, this surface area. And if you are seeing the lateral surface இது மட்டும் தான் you are not considering this one. Lateral surface 2 into L plus B plus H. Okay. 2 into L plus B plus. Okay. இதே மாதிரி you can see the surface area. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் 6 சைடு இருக்கும். ஆனால் இது என்ன only side is A. ஸோ அப்போ வந்து 6A square. அதே மாதிரி lateral surface area அப்படின்னு கேட்டாங்கன்னா 4A square. இதுதான் ஃபார்முலா. சிலிண்டர்ல சரி இது வந்து சிலிண்டர்னு வச்சுக்கோங்க. சரி கன்சிடர் திஸ் இஸ் சிலிண்டர். சிலிண்டர் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் யூ வில் பி ஹேவிங் எ சர்க்கிள் அட் தி பாட்டம் ஆஸ் வெல் அஸ் டாப் அட் த பாட்டம். டாப்லயும் பாட்டத்துலயும் யூ வில் பி ஹேவிங் த சர்க்கிள். சரி இப்போ இந்த சர்க்கிள் அப்படிங்கும்போது இதனுடைய ஏரியா என்ன πr ஸ்கொயர். இஃப் யூ நோ த ரேடியஸ் ஆர் தெரிஞ்சோம்னா πr ஸ்கொயர். சரி இந்த சர்க்கிள் அப்போ πr ஸ்கொயர் plus pi r squared. So you'll be having 2 pi r squared. Okay, yeah. In the area of 2 pi r squared. சரி இப்போ இதனுடைய சர்ஃபேஸ் எப்படி மெஷர் பண்ணுறது? இப்போ பாருங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். This is a cylinder. அந்த இப்போ கவர் பண்ணிருக்கேன். So this is a cylinder. So you will having a circle at the bottom as well as the top. சரி இப்போ இந்த சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா சரி யூ வில் பி ஹேவிங் இப்போ பாருங்க யூ ஆர் ஹேவிங் சர்க்கிள் அட் த டாப் அண்ட் யூ ஆர் ஹேவிங் எ ஹைட். இப்போ நல்லா கவனிங்க. இது வந்து இது வந்து சர்க்கிள், இது வந்து ஹைட். ஓகே. பாட்டத்துலயும் டாப்லயும் யூ ஆர் ஹேவிங் சர்க்கிள் அண்ட் யூ ஆர் ஹேவிங் ஹைட். இப்போ இந்த சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஜஸ்ட் இந்த சர்க்கிளை அப்படியே ஜஸ்ட் இஃப் ஐ எம் ஓப்பனிங் இட். ஓகே. ஓப்பன் பண்ணோம்னா இது என்ன இந்த சர்க்கிளோட 2πr. ஓகே சர்க்கம்ஃபரன்ஸ். சரி பாருங்க இதனுடைய ஏரியா என்ன அப்படின்னா இது சர்க்கிள் இல்லையா. அப்ப இந்த பேப்பரை பிரிச்சோம்னா இந்த ஃபுல் லென்த் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ், இது வந்து ஹைட். அப்ப இது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தான். அப்ப 2πr இது லென்த் இன்டு ஹைட். ஸோ யூ பி ஹேவிங் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் given by 2πr into h. So taking 2πr outside, then you will be having r plus h. Okay. சப்போஸ் உங்களுக்கு வந்து லேட்டரல் சர்ஃபேஸ் மட்டும் கன்சிடர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏரியா மட்டும் அப்படின்னா இந்த ஜஸ்ட் இந்த பேப்பர் ஹோல்ட் பண்ணிருக்கேன் இல்லையா, இந்த சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் கன்சிடர் பண்ணா தென் வாட் இஸ் த ஃபார்முலா? 2πr. ஓகே. ஐஸ்கிரீம்ல பார்த்துப்பீங்க போனேன். சரி யூ பி ஹேவிங் ஒன் சைடு வந்து சர்க்கிள் இருக்கும், மேல வந்து ஷார்ப்பா இருக்கும். ஸோ யூ பி ஹேவிங் எ ஹைட். இந்த கோனுக்கு வந்து ஒரு ஹைட் இருக்கும். இது வந்து 2π. இது வந்து சர்க்கிளா இருக்கும். ஓகே. அப்புறம் இந்த லென்த் இஸ் நோன் அஸ் L. This length is known as L.
ஸோ இதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா சர்க்கிளுக்கு அதுக்கு வந்து பை ஆர் ஸ்கொயர். இந்த இதுக்கு வந்து 5RL 5RL. ஸோ இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா லேட்டரல் சர்ஃபேஸ் அது வந்து பை ஆர். ஸோ யூ கேன் டேக்கிங் அவுட் சைட் பை ஆர், இட் வில் பி ஆர் பிளஸ் ஆர் பிளஸ். ஸோ இந்த ஃபார்முலா எல்லாம் நம்ம கம்பைன் பண்ணோம்னா say for the cube, say this is a cube, say 1, 2, 3, 4, 5, 6, the same size. So a square. So 6 sides இருக்கிறதுனால 6 surface இருக்கிறதுனால 6a square. Lateral surfaceல இது மட்டும் கவர் பண்றது 4a square. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா LB plus BH plus H. Okay. Lateral surface அப்படின்னா lateral area அப்படின்னா into L plus B into H. Okay. அடுத்தது வந்து cube. Cube அப்படின்னா then you will having the surface area. Surface area is equal to 6a square. Lateral surface அப்படின்னா then you will have 4a square. அடுத்தது சிலிண்டர். Surface area is given by into R plus H. Okay. அதுவே lateral அப்படின்னா this will have 2 pi R by R H down 2 pi R H. அடுத்து வந்து இது கோன் இல்லைன்னா you can have a surface area is equal to pi r squared. Pi r is given by pi r plus r plus a. Okay. In this lateral surface மட்டும் வந்ததுன்னா pi r. Lateral surface மட்டும். Okay. சரி, இப்போ இதுக்கு இது வந்து எல்லாமே ஏரியா. இது எல்லாமே ஏரியா. Say suppose we are considering volume அப்படின்னு பார்த்தீங்கன்னா how much it fills, அந்த இது ஃபுல்லா எவ்வளோ இதாகுதோ ஃபில் ஆகுதோ அது வந்து வால்யூம். ஸோ இப்போ இதனுடைய இது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா LBH. ஓகே, LBH. அதுவே கியூப்னா A கியூப், அதுவே சிலிண்டர்னா pi r ஸ்கொயர், அதுவே கோன்னா 1/3 pi r ஸ்கொயர் H. ஸோ நம்ம வந்து கியூப், சிலிண்டர் அண்ட் கோன். ஸோ இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா என்ன, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா அண்ட் வால்யூம்னா என்ன. இதில் கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபார்முலாஸ். அது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது வேறு ஒன்றும் ஈஸியான ஸ்டெப்ஸ் கிடையாது. ஆனால் அந்த கான்செப்டை நமக்கு எப்படி வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுனா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சிலிண்டரில் வந்து சரி அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள். ஸோ அப்போ வந்து டாப்பும் பாட்டமும் சர்க்கிள் இருக்கிறதுனால அது வந்து 2 pi r, இந்த பேப்பர் எடுத்தோம்னா 2 pi r into H. ஸோ அதுதான் லேட்டரல் சர்ஃபேஸு. இப்போ மேலே கீழே போட்டோம்னா 2 pi r ஸ்கொயர், மேலே ஒரு pi r ஸ்கொயர், கீழே ஒரு pi r ஸ்கொயர். ஸோ 2 pi r ஸ்கொயர். இது மீதியெல்லாம் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் கியூப் வந்து 6a ஸ்கொயர், லேட்டரல் சர்ஃபேஸ் 4a ஸ்கொயர்டு, அதே வால்யூம்னா A கியூப். அதே மாதிரி இங்கே வந்து கியூபாய்டில் வந்து LBH, இதில் வந்து 1/3 pi r ஸ்கொயர் H. சரி, இதில் வந்து எப்படி இந்த L கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த கோனில் வந்து இது வந்து R, இது வந்து Hன்னு தெரியும். ஓகே, இந்த L அப்படிங்கும்போது
Pythagoras theorem. H squared plus R squared is equal to L squared. அப்ப L is equal to square root of R squared plus H squared. Okay.